மலேசியால நடக்கிற ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்ல கிட்டத்தட்ட 90,000 பேர் கலந்துக்கிறாங்க. நம்ம சென்னையில ஆடியோ லான்ச் நடக்காம போனதுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஆடியோ லான்ச்சுக்கு உள்ள இருந்த கிரௌட விட ஆடிட்டோரியத்துக்கு வெளியே அவ்வளவு கிரௌட் இருந்துச்சு. அத்தி வர்றதற்கு அப்புறம் அதிகமான கூட்டத்தை இங்க பார்த்தேன். அதே போல இந்த முறை அரசியல்ல இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணி தான் மலேசியாவை சூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டத்தை இன்னும் பிரம்மாண்டமாக்க இந்திய சினிமாவோட ஜாம்பவான்கள் தளபதி பட இயக்குனர்கள்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த ஆடியோ லான்ச்ல கலந்துக்க போதுங்க. அதுலயும் அனிருத்தோட கான்செப்டும் இந்த ஃபேர்வெல் டான்ஸும் அந்த ஸ்டேடியத்தையே சும்மா ஜொலிக்க வைக்க போதுங்க. அடுத்து அட்லி நெல்சன் லோகேஷ் இவங்க என்ன பேச போறாங்க, அடுத்து எச் வினோத் அவர்கள் படத்தை பத்தி என்ன பேச போறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே, பாபி டயல், மமிதா நரேன் இவங்களோட ஸ்பீச் எல்லாம் தாண்டி தளபதியோட கடைசி ஆடியோ லான்ச் ஸ்பீச் என்னவா இருக்கும், குட்டி ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும். இந்த சினிமா ஜோர்னியை நினைச்சு பார்த்து கண்டிப்பா கண் கலங்குவாருங்க. இதே நேரத்துல அந்த ஸ்டேடியத்தோட வியூ பாயிண்ட பாருங்களா, எவ்வளவு கூஸ்பம்ஸா இருக்க போது பாருங்க. அடுத்த புக்கிங் பாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்ணிடுவாங்க. இங்க இருந்து பல பேர் போறாங்க. அந்த 87,511 சீட்டே பத்துமா அப்படின்றது டவுட் தாங்க. ஸ்டேட் இல்ல, நேஷனல் இல்லைங்க, இன்டர்நேஷனலே சும்மா செதற போது அதை பார்த்து பல பேர் கதற போறாங்க. இங்க நம்ம லைவ்ல பாக்குற மாதிரி எந்த சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த சேனலையும் செலக்ட் பண்ணல. கடைசி ஆடியோ லான்ச் இந்த ஃபீல் வந்து ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டை பார்க்க போறோம் அப்படின்றதுனால ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குங்க. இது ஒன் லாஸ்ட் டைம் இல்ல, தளபதியோட ரெக்கார்ட படிக்க போற டைம். சோ இந்த வீடியோக்கு கீழ வேர்ல்ட் வைட் பிகெஸ்ட் ஆடியோ லான்ச்னு மறக்காம சும்மா கமெண்ட்ல செதற விட்டு போங்க.